ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காட் லெவல் அசஷின் மான்வாவோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஃபைனலா அந்த கேவுக்கு ஆளு வந்துட்டான். டோட்டலா 3 வகையான கேவ் பத்தி அவன் சொன்னால, அதுல டோமு, கர்ஸ்ட் ரூயின், டெம்பிள் ஆஃப் ஃபெய்த், இந்த 3 பத்தியும் ஆளு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். டோம்குள்ள பேசிக்கா என்ன இருக்கும்னா அதுல நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கும். அதுங்களை கொள்றது ரொம்ப கஷ்டம். அது போக அந்த மாஸ்டருங்களோட லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கும். கோல்டு லெவல் பாஸும் கடைசியில இருக்கும். ரெண்டாவதா வருது அந்த கர்ஸ்ட் ரூயின். அதை பத்தி சொன்னா அதுக்குள்ள ஏன்சியன்டான காட்ஸ், இவள் காட்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல ஹியூமன்ஸா இருக்கும். ஆனா பாஸ்ட்ல சில பல கிரேசியான விஷயம் நடந்தனால கடைசியில அவங்க இறந்து போனக்கு அப்புறம் கோஸ்டா இல்ல இந்த மாதிரி விஷயமா அவங்க மாறிட்டாங்க. மூணாவதா வருது அந்த டெம்பிள் ஆஃப் ஃபெய்த். அதை பத்தி சொன்னா அதுக்குள்ள ஏன்சியன் காடோட பிலீவர்ஸும் ஈவில் காடோட பிலீவர்ஸும் இருப்பாங்க. இந்த டெம்பிள் ஆஃப் ஃபெய்த் இதை பத்தி சொன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்பா. அது போக யாரு கடைசி 2 கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டமோ இல்ல ஒரு ஸ்பெஷலான புக்கு கிடைக்கும். இப்படி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடம் முழுக்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஆர்ட் இருக்கு. அதை நம்ம ஹீரோ மியூரல் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றான். எனக்கு மியூரல்னா என்னன்னு அவளுக்கும் இப்போதைக்கு தெரியல. கண்டிப்பா தெரிஞ்சா இதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாவே அதை சொல்றேன். அந்த இடத்துல வால்ல வரையப்பட்ட அந்த டிராயிங் அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு தெரியுது இதுதான் அந்த டெம்பிள் ஆஃப் ஃபெய்த். அதாவது இந்த ஏன்சியன் காடு, ஒரு ஈவில் காடு, இந்த மாதிரி ஆளுங்களை சில பல ஆளுங்க வழிபட்டிருப்பாங்க. அவங்க இங்க பேயா திரிவாங்க. அந்த மாதிரி இடம் தான் இது. அவங்க இதை பத்திலாம் ஆளு யோசிக்கும் போது ஏதோ ஜாம்பி கத்துற மாதிரி பயங்கரமா சவுண்ட் கேக்குது. அதை நோக்கி ஆளு போறான். ஒரு சைடு அவனுக்கு டவுட்டாவும் இருக்கு. இந்த இடம் இருக்குல்ல டெம்பிள் ஆஃப் ஃபெய்த், இது ஒரு வகையில என்னோட ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்டோட ஒரு ஆர்ஜினாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குமோ. இதுக்கப்புறம் சீன் அப்படியே இந்த பக்கம் நம்ம வாங்க காட்டுறாங்க. வாங்கோட நிலைமையே மோசமா இருக்கு. ஏன்னா அவன் முன்னாடி ஒரு கிரவுலரு, இது பயங்கரமா நம்ம வாங்க தாக்குது. வாங்கோட பேரியரே அங்க உடஞ்சது. வாங்க அது ஒரே ஒரு அடிதான் அடிக்குது. இதனால ஆளு தூரமா போய் விழுறான். அம்மா பொண்ணு, நீ என்ன பண்ண இருக்க? சீக்கிரமா அவனை ஹீல் பண்ணு. ஆமா, என்ன பண்ண இருக்க? நான் சொல்லியும் நீ அப்படியே நிக்கிறேன். ஓகே, நான் எப்படி அதை பண்றது? பாவம் நம்ம ஷாயுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவன் பயந்து போய் அப்படியே தான் நிக்கிறான். இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. அது போக இந்த கிரவுலர் இது வேற. இந்த பொண்ணு கிட்ட ஆளு பயங்கரமா கத்துறான். சீக்கிரம் உன்னோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி தொலையமா. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு வாழுறா. ஆனா அடுத்த செகண்டே இவங்க எல்லாருமே அதே டவுனுக்கு வராங்க. அங்க ஆப்வியஸா அவங்க மூஞ்ச பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது அந்த கிரவுலரால இவங்க கொல்லப்பட்டாங்க. அந்த இடத்துல லிட்டில் பிளாக்கும் கத்திக்கினே வரான். ஆமா, என்னாச்சு? வழக்கத்தை விட சீக்கிரமா நீங்க வந்துட்டீங்க. ஷேடோ வரதுக்கு எப்படியோ லேட் ஆகும். அதனால இப்போதைக்கு உங்களால எக்யூப்மெண்டா வாங்க முடியாது. அந்த ஸ்பைக்கியா இருக்க அந்த ஆளு பயங்கரமா ஷாயுவை கத்திக்கினே இருக்கான். எல்லாமே இந்த பொண்ணாலதான். இவள மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. ஏன்னா இவளை ஸ்கில்ல பயன்படுத்த சொன்னா ஓன அழுறா. இவளை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமா, உனக்கு ஸ்கில்ல பத்தி ஏதாச்சும் தெரியுமா? ஒரு மாஸ்டர் கூட இப்படி சண்டை போடணும் அது வச்சு தெரியுமா? இவன் டாச் பண்ற அந்த விஷயம் கூட உனக்கு தெரியல. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு தடுக்கிறா. ஹேய், அவ பாவம்பா, அதுக்குன்னு இப்படியா நீ கத்துவ? ஏன்னா அவளை பார்க்கும் போதே உனக்கு தெரியலையா அவ ஒரு பிகினர்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சாகுறதுலாம் இந்த கேம்ல ஒரு நார்மலான விஷயம் தான். ஹே பிளம், தயவு செஞ்சு நீ தள்ளிப்போ. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த பொண்ணு மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். நான் அவ பண்ண வேலையால நாங்க ஒரு வாட்டி சாகல, கிட்டத்தட்ட 3 வாட்டி செத்துட்டோம். அது 1 ஹவர்ல யாராச்சும் 3 வாட்டி சாவாங்களா? நீயே பாரு. ஹேய், அதுக்கெல்லாம் நீங்க கவலையப்பட வேணாம். அதான் நான் இருக்கல. ஏன்னா எக்ஸ்பர்ட் எனக்கு ஒரு ஐட்டமை குத்துருக்காரு. இது மூலமா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். என் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா சாக மாட்டோம். நான் இருக்கிறேன். ஒரு சைடு வாங்குவாங்க சொல்றான். பிளம், நீ சொல்ற டிசிஷனை நான் ஏத்துக்கிறேன். நீ திரும்பவும் என் கூட வாமா. ஏன்னா அவளை வச்சு ஒன்னும் நல்லா பண்ண முடியாது. நம்ம வாங்கோட கண்ணை வச்சு சொல்லலாம். ஆளு அங்க நம்பிக்கைய சுத்தமா இழந்துட்டான். ஒரு சைடு ஷாயுவும் சொல்றான், என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச விஷயத்த நான் நல்லாவே பண்றேன். நான் அவளோட மனசு முழுக்க பயங்கரமான கோவம் இருக்கு. அவங்கள பார்த்து மனசுலயே சொல்றான், இவங்கள நான் என்ன பண்றது? எல்லாமே தலைவிதி. இவங்க அந்த ஷேடோ கூட லிங்க்ல இருக்காங்க. அதுக்காக ஒண்டிதான் நான் இவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாச்சு வேற யாரோ வச்சு நான் பாட்டுன்னு போயிட்டு இருப்பேன். இப்படின்னு தான் நம்ம ஷாயு யோசிக்கிறான். ஷாயு இன்னமும் தெரிந்தல, அவன் இன்னமும் விஷமா தான் இருக்கான். சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே உள்ள வரான். அங்க ஜாம்பி மாதிரி ஏதோ ஒரு கத்துற சவுண்டு கேட்கும்ல. இது ரெண்டுமே ஒரு ஏன்சியன் காடோட ஃபாலோவருக்கான சவுண்டு தான். இதுக்கு முன்னாடி ஆளுங்க மனுஷங்களா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ இப்படி இவங்க மாறிட்டாங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த் அதுவும் சில்வர் டிஎல் இருக்கு, லெவல் 10ல வேற இருக்காங்க. அதனால இவங்க ஸ்ட்ராங் தான். சரி, ஒரு கை பாத்திர வேண்டியதான்.
ஸ்லாஷஸ் அவன் ஆக்டிவேட் பண்ணி வரான். ஆனா அதனாலயும் அவளுக்கும் பெருசா எதுவும் ஆகல. நம்ம ஹீரோ அவ்வளவு பங்கமான அட்டாக் பண்ணிருப்பான். அதனால பாதி கூட இல்ல, கொஞ்சோண்டு டேமேஜ் தான் அதுக்கு ஆயிருக்குமே. இத பாக்குற நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. ஏன்னா இதுங்க வெறும் லெவல் 10ல இருக்க சில்வர் பாஸ் தான். இதுங்களே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஷிப்ல ஒரு கோஸ்ட் பாஸ பாத்திருப்பான்ல, அதை கம்பேர் பண்ணா இது பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். நம்ம ஹீரோ முன்னாடி தான் இருக்கான். அப்படி இருக்கும் போதும் நம்ம ஹீரோ முன்னாடி அதுங்க முட்டி போதுங்க. நான் யாரோட கண்ணுக்கும் தெரியாம இருக்கேன். அப்படி இருக்கும் போது எப்படி இதுங்க என்ன நோக்கி கரெக்டா குனிதுங்க? இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என் கிட்ட ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இது இருக்கு. அதனாலதான் இந்த மாஸ்டர்ஸ் இன்னமும் என்ன தாக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க 2 பேருக்கு வழி ஏதாச்சும் தெரியுமா? நான் எங்க போனோம் அந்த விஷயத்த கைட் பண்ண முடியுமா? ஆனா ஆப்வியஸா அதுங்களால பேச முடியலையா? ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் அது கத்தின்னு இருக்கு. இதுங்களால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். பல்லாயிரம் வருஷமா இங்கே இருந்து இதோட மூளை தான் மக்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதுங்களோட மூளை மக்கி போனனால யார் இங்க வராங்களோ அவங்களோட லைஃப் எனர்ஜி அதை ஒண்டி இதுங்க அபியூஸ் பண்ணுங்க. இப்படி ஆளு யோசிக்கும் போது அது பயங்கர வேகமா தாக்கவுது. ஆனா அது ஒன்னும் நம்ம ஹீரோவை தாக்கவல்ல, வேற ஏதோ ஒரு கும்பல் அங்க வந்திருக்கு போல. அவங்க எல்லாரையுமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க முடிச்சு விட்டது. அது யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஐட்டமா வாங்கியிருக்கோம்ல, அந்த மேஜர் பொண்ணும் கூடவே ஒரு 2 பேரும் தான். அவரோட கதையும் அவங்க முடியுது. குரூப்பை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது இவங்க தான் இதுக்கு முன்னாடி கிரே ரோஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம் என் கிட்ட வாங்கினாங்க. மாஸ்டர்ஸ் அவங்கள கொன்னாலும் இன்னமும் அதுங்க லைஃப் எனர்ஜியே எடுக்கல. அப்போ இதுங்க எனக்கு தான் ஆஃபர் பண்ணுன்னு நினைக்கிறேன். சரி, நானே ஏத்துக்க வேண்டியதான். அட, நான் யோசிக்கல இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ரீச் இருப்பான்னு. ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட 100க்கும் மேல ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி இருக்கு. அதனால ஆளு அதையும் ஒத்துக்கிறான். அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த 2 சில்வர் பாஸ் இதுங்களும் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாத மாதிரி இருக்குமா. இதனால ஆளு டாட் எடுத்து இந்த வெனம் டாட்டை வச்சு அப்படியே அதோட கதையும் முடிக்கிறான். இதை கொன்னோனே நம்ம ஹீரோக்கு 4000க்கும் மேல எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. இங்க வெற்றிகரமா இதை கொன்னனால லெவல் அப் ஆயிட்டீங்க, லெவல் 9ல இருக்கீங்க. அது போக 4 எவல்யூஷன் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அந்த இடத்துல கிரீடி ஹேண்டை வச்சு கிடைக்கிற ஐட்டம்ஸ் அவன் கம்மி நச்சரானா அங்க கிடைக்க வேண்டிய அந்த எவல்யூஷன் பாயிண்ட், அது போக ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி இதெல்லாம் அங்க டபுள் மடங்காவது. அந்த ஐட்டம் அதுவும் சில்வர்ல இருந்து கோல்டா மாது. சுத்தமா யோசிக்கல. இந்த எபிக் டியர் கிரீடி ஹேண்ட் இது உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் கிடைச்சது ஏதோ ஒரு 4 ஏதோ தான் எவல்யூஷன் பாயிண்ட். ஆனா கரண்டா என்கிட்ட இப்போ 32 இருக்கு. அது போக ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது 1500 நாள் மேல இதுங்களை கொன்னதுக்கே கிடைச்சிருக்கு. இதே மாதிரி சில்வர் டியர் ஐட்டமும் கிடைக்குது. அது போக கோல்டன் டியர் எக்யூப்மெண்ட்டும் அங்க கிடைக்குது. இது ஒரு பெண்டன் தான், அதால ஏத்துக்கிறான். இது மூலமா ஒரு வாரியரை இவனால சமன் பண்ண முடியும். உங்க நம்ம ஹீரோக்காக சண்டை போடுவாங்க. 600 செகண்ட்ஸ் தான். பரவாயில்ல, இந்த பெண்டன்ட் இது உண்மையிலேயே லாபமா இருக்கு. அது போக போக நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். என்னன்னா இப்ப கிடைக்கிற ஒரு ஐட்டம்கான ரெக்யர்மெண்ட்டும் லெவல் 8க்கு மேல இருக்கணும். நல்ல வேலை நான் லெவல் 8க்கு மேல வந்துட்டேன். அது போக மத்தவங்களால இந்த மாதிரி ஐட்டம்ஸை பயன்படுத்த முடியாது. ஏன்னா லெவல் 8 நான் ஒண்டிதான் இருக்கேனே. இப்படி ஆளு யோசிக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அவன் பின்னாடி சடனா ஏதோ ஒரு விஷயம் அங்க நிக்குமா. அது ஒரு பாதாள அறைக்கு போற ஒரு மெக்கானிசம் தான். யோசிச்ச மாதிரி தான் இந்த மாதிரி இங்க இருக்கிற பாஸ கொன்னனால இந்த மெக்கானிசம் இது ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஆக்டிவேட் ஆயிருக்கு. இது மூலமா என்னால இன்னமும் டீப்பா இதுக்குள்ள போக முடியும். சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஆளு டீப்பா போய் என்ன பண்றான்னு. ஆளு கிட்ட ஒரு பெண்டன்டோ இருக்கு. இது மூலமா ஒரு வாரியரை அவனால சமன் பண்ண முடியும். அது காடோட பிலீவர் தான். அதாவது இப்போ நம்ம பார்த்தோமே அந்த மாதிரி ஒரு வாரியர். பார்க்கலாம் கீழே மிஸ்டீரியஸா என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் போற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.